ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லக்ஷாவோட வீடு. லக்ஷாவும் ராகுலும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சண்டே, அதனால லக்ஷா லேட்டாக தான் எந்திரிப்பா. லக்ஷா லக்ஷா சீக்கிரம் எந்திரி லக்ஷா, 10 மணி ஆச்சு. சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணா தூங்கு. இன்னைக்கு சண்டே தானே, ஏன் எழுப்புற லக்ஷாவை? லக்ஷா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். சாப்பிட்டுட்டு அப்புறம் வேணா தூங்கட்டும். வேற என்ன வேலை இருக்கு லக்ஷாக்கு இன்னைக்கு? அம்மா, இன்னைக்கு எனக்கு லீவு தானே, ஏம்மா என்ன எழுப்புறீங்க இவ்வளோ சீக்கிரம்? இன்னும் கொஞ்ச நேரம் நான் ராகுல் கூடயே தூங்குறேன். சரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. நான் உனக்கு பிடிச்ச பூரியும் சன்னாவும் பண்ணியிருக்கேன், அது எல்லாம் உனக்கு கிடையாது. என்னது, பூரியும் சன்னாவுமா? முதையே நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? நான் அப்பயே எந்திரிச்சிருப்பேனே. அம்மா, நான் இப்பயே எந்திரிச்சு வரேன். ராகுல், நீயும் வா, நம்ம போய் சீக்கிரம் சாப்பிடலாம். உனக்கு பிடிக்கும்ல பூரி? நான் இப்போ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வரேன். பூரி சன்னான்னு அம்மா சொன்ன உடனே லக்ஷா கடகடான்னு எந்திரிச்சு ரெடியாக போயாச்சு. அம்மா, நான் ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் பூரி சன்னா கொண்டு வாங்க. சரி லக்ஷா, நான் இப்பயே கொண்டு வரேன். இந்தா லக்ஷா, உனக்கு பிடிச்ச பூரி சன்னா, சீக்கிரம் சாப்பிடு. இன்னும் பாரு, எக்ஸ்ட்ரா இங்கே வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் இன்னும் உனக்கு செஞ்சு கொண்டு வரேன். ஹாய், பூரி சன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமகமான வாசனை வருதே. இன்னைக்கு எத்தனை சாப்பிடலாம்? இன்னைக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ நான் சாப்பிட்டுட்டே இருக்க போகிறேன். சீக்கிரம் கொண்டு வாங்கம்மா. இந்த பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ்மா, நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு. ராகுலை சீக்கிரம் எழுப்பிட்டு வாங்க. ராகுலுக்கும் பூரினா ரொம்ப பிடிக்கும். அம்மா, நீங்களும் அப்பாவும் வாங்க, நீங்களும் என் கூட சாப்பிடுங்க. சரி லக்ஷா, நாங்களும் சாப்பிட்றோம். நீ முதல்ல சாப்பிடு. அம்மா, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு துளசி நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னா விளையாடுறதுக்கு. ஆனால் எப்பயுமே இந்த டாய்ஸ் வச்சு விளையாண்டே எனக்கு போர் அடிக்குது. எனக்கு வேற ஏதாவது விளையாடணும், ஏதாவது எனக்கு வாங்கி கொடுங்க. இல்லைன்னா எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக புது விளையாட்டு விளையாடணும். நீங்கள் தான் சொல்லணும் என்ன விளையாடுறதுன்னு. டிஃப்ரெண்டா புதுசாவா? அப்படின்னா என்ன விளையாடணும் நீயே சொல்லு. உன் மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கும்ல. அப்பா, எனக்கு ஒரு டென்ட் வேணும். அந்த டென்ட்டில் நாங்கள் 24 hours சேலஞ்ச் பண்ணுறோம். இப்போ எல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. நம்ம வீட்டு முன்னாடியே அதை போட்டுக்கிறோம். உங்களுக்கு ஓகேன்னா நான் என் ஃப்ரெண்டு வர சொல்கிறேன். ப்ளீஸ்ப்பா. என்னது, டென்ட்டா? டென்ட்டு சரி, பார்க்குறேன். எப்படி பண்ணுறதா இல்லை வாங்குறதான்னு நான் பார்த்து கொண்டு வரேன். சரி, ஓகேப்பா, தேங்க்யூ. நீங்கள் சீக்கிரம் போய் ஒரு டென்ட் ரெடி பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு லக்ஷாவோட அப்பா லக்ஷாவை கூப்பிட்டாங்க. லக்ஷா, ஒரு நிமிஷம் இங்கே வந்து பாரு, என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால கடையெல்லாம் மூடி இருந்தது. நானே உனக்காக இந்த டென்ட் ரெடி பண்ணியிருக்கேன், வந்து பாரு. வாவ், இந்த டென்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்படி ஒரு டென்ட் எனக்கு பண்ணி கொடுப்பீங்கன்னு. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் உள்ளே போய் பார்க்குறேன் இந்த டென்ட் எப்படி இருக்குன்னு. நான் இப்போயே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவள் வந்த உடனே நாங்கள் 2 பேரும் இதில் சேர்ந்து விளையாடுவோம். ஹை, இந்த டென்ட்டில் ஜன்னல்லாம் வச்சுருக்கீங்க. ஜன்னலுக்கு ஸ்க்ரீன் எல்லாம் இருக்குது. நான் அதை சுற்றி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்த டென்ட்டுக்குள்ளே நல்லா வெளிச்சம் வருது. இதுக்கு லைட்டே தேவையில்லை. நான் இப்போயே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறேன். துளசி இப்போ வந்துடுவா. நாங்கள் 2 பேரும் இதில் விளையாடுவோம். ஏய் லக்ஷா, என்னப்பா உங்கள் அப்பா இவ்வளோ அழகாக டென்ட் ரெடி பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குப்பா பார்க்கவே. ஆமாம் துளசி, நான் கேட்ட உடனே எனக்காகவே பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம 2 பேரும் இதில் விளையாடலாம். சரி, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்தாந்து இந்த டென்ட்ல வச்சுக்கோங்க. சண்டை போடாமல் விளையாடுங்க. அப்புறம் ஏதாவது வேணா என்னை கூப்பிடுங்க. சரி, ஓகேப்பா. நான் பில்லோ பெட்ஷீட் எல்லாமே கொண்டு வரேன். லக்ஷா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டா. என்ன கொண்டு வரணும் சொல்ல, நானும் கொண்டு வரேன். இல்லை துளசி, பரவாயில்ல, நானே எல்லாமே கொண்டு வரேன். மத்தியானம் ஆயிடுச்சு. எல்லாமே கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குல்ல, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம போய் வாங்கிட்டு வரலாம். அம்மா, எங்கள் 2 பேர்த்துக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரீங்களா? சரி, எனக்கு கடைக்கு போகிற வேலை இருக்குது. நான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். ஆனால் இப்போ இல்லை, மத்தியானம் சாப்பிட்ட அப்புறம்தான். இரு லக்ஷா, நான் உனக்கு கொடை கொண்டு வரேன். இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த கொடையை உங்க டென்ட் முன்னாடி வச்சிடலாம். அப்போ உங்களுக்கு வெயிலே இருக்காது. சரி, கொடை வைங்கப்பா. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், இந்த கொடை ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. நல்ல நிழலா இருக்கு. சூப்பரா இருக்கு.
எனக்கே தாய்ப்ப யானி வச்சிருக்க எனக்கே அம்மா இங்க பாயக்கவ. அம்மா இங்க பாருங்கம்மா, ராகுல் வந்து கொடையெல்லாம் தள்ளி விட்டுட்டான். ராகுல பிடிச்சிக்கோங்கம்மா, இங்க பாருங்க என்ன பண்றான்னு. எங்களுக்கு கொடையே வேண்டாம், இந்த கொடையை நீங்களே எடுத்துட்டு போயிருங்க. இப்போ எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா, சீக்கிரம் கொண்டு வாங்க. சரி லக்ஷா, உங்க 2 பேருக்கும் இப்பயே கொண்டு வரேன். அம்மா இங்கே பாருங்க, அதுக்குள்ளே எங்கள் பொம்மையெல்லாம் ராகுல் எடுத்துக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். புடிங்கம்மா. அம்மா வாங்கம்மா சீக்கிரம். நானும் உள்ள வரேன், நானும் உள்ள வரேன். ஐயோ இங்கே பாருங்க என்ன ஆச்சுன்னு. ராகுல் டென்ட்டுக்குள்ளே விழுந்துட்டான், ஜன்னல்ல மாட்டிகிட்டு இருக்கான். அப்பா நீங்க வாங்க, சீக்கிரம் வந்து ராகுலுக்கு தூக்குங்க. இதோ வந்துட்டேன். ராகுல் இங்க வாப்பா, இப்படி விழுந்துட்டே போய். ஐயோ நானே விழுந்துட்டேன் ராகுல தூக்க போய். சரி ராகுல் நீ வா, கொஞ்ச நேரம் தூங்கு, அக்கா எல்லாம் இங்க இருக்கட்டும். லக்ஷா, உங்களுக்கு பிடிச்ச தயிர் சாதம் இந்தாங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. ஆமாம்மா, இந்த வெயிலுக்கு இந்த தயிர் சாதம் தான் ரொம்ப கூலாக இருக்கும். ரொம்ப பசியாக இருக்கு. நானும் துளசியும் சீக்கிரம் சாப்பிட்டுடுறோம். துளசி யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றான்னு பார்க்கலாமா? சீக்கிரம் சாப்பிடு. சரி லக்ஷா, சீக்கிரம் சாப்பிட்டுறேன். ஆண்டி தயிர் சாதம் ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்லையே, 2 பேரும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டீங்களே, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கொண்டு வரட்டா? இல்லைம்மா, எங்களுக்கு இதுவே போதும். சரி, இந்த தட்டெல்லாம் கொண்டு போய் நான் வச்சிடுறேன். நீங்கள் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. 24 hours சேலஞ்சுன்னு சொன்னேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்கு. நைட் இங்கே எப்படி தான் தூங்க போகிறோமோ தெரியல. இப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த சேலஞ்ச் எல்லாம் முடிச்சிடலாம். நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன். என்ன துளசி இப்படி சொல்கிற? என்ன பயம் இருக்கு? நம்ம வீட்டு முன்னாடி தானே இருக்கோம். சரி உங்களுக்கு ஏதாவது வேணா என்ன கூப்பிடுங்க, நான் போய் படுத்துக்கிறேன். சரிப்பா, நாங்கள் கூப்பிடுறோம். ராகுலுக்கு இந்த டென்ட்டில் விளையாடணும்னு ரொம்ப ஆசை, அதனால ராகுல் இந்த டென்ட்டில் படுத்துக்கிறான். இங்கே பாரு, ராகுல் டென்ட்டுக்குள்ளே படுத்திருக்கான். நம்ம 2 பேருக்கும் இடமே இல்லை. இருட்டாயிட்டே இருக்கு. அப்பா விளக்கு கொண்டு வந்து வைங்கப்பா. லக்ஷாவோட அப்பா டென்ட்டை சுற்றிலும் நிறைய விளக்கு வச்சுருந்தாங்க. இந்த விளக்கெல்லாம் வச்சப்பறம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. ஆனால் வெளியே தான் ரொம்ப இருட்டாக இருக்கு. லக்ஷாக்கும் துளசிக்கும் லைட்டாக பயமாக இருந்தது. மீனாவும் ராகுலும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் சுரேஷ் தூங்கியாச்சு. சரி வா லக்ஷா, நம்ம தூங்கலாம். நீங்க தான் தூங்கணும்னு சொல்ற. சரி, உன்னை நம்பி நானும் வரேன். லக்ஷாவும் துளசியும் தூங்க போயாச்சு. ஆனால் அவங்களுக்கு இன்னும் தூக்கமே வரல. லக்ஷா கிட்ட சொல்லிட்டு மீனாவும் ராகுலும் தூங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே லக்ஷாவுக்கு பாத்ரூம் போகணும்னு தோணுச்சு. வெளியே பார்த்தா ஒரே இருட்டாக இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. சரி பாத்ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சாங்க லக்ஷா. இந்த 24 hours சேலஞ்ச் இந்த டென்ட்லேயே இருக்கேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் எனக்கு இப்போ பயமாக இருக்கு. அப்பாவும் தூங்கிட்டாரு. ஐயோ என்ன இது, என்னவோ சத்தம் கேட்குது, யாரோ அங்கே இருக்க மாதிரியே இருக்கு. எனக்கு பயமாக இருக்கு. வேண்டாம், நான் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷா டென்ட்டுக்குள்ளே ஓடி போய் படுத்துக்கிறாங்க. என்ன பண்ணாலும் லக்ஷாவுக்கு தூக்கமே வரல. யாரோ அங்கே இருக்க மாதிரியே இருந்துச்சு. இங்க 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்கள நானே இப்ப சாப்பிட போறேன். வீட்டு வெளியே இருக்காங்க, யாருமே இல்லை அவங்க கூட. துளசி, இங்கே யாரோ இருக்க மாதிரியே இருக்கு. பயமாக இருக்கு. யாரோ நம்மளை சாப்பிட போறேன்னு சொல்றாங்க. யாருன்னே தெரியல. எனக்கு அப்படி ஒன்றும் கேட்கலையே லக்ஷா. ஐயோ இங்கே பாரு, நீங்க 2 பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. நான் உங்களை போய் சாப்பிட போறேன், வாங்க. ஐயோ வேணாம், எங்களை விட்டுரு, எங்களை சாப்பிடாத, வேண்டாம். அம்மா வாங்க, காப்பாத்துங்க எங்களை. லக்ஷாவும் துளசியும் கத்திக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷா, துளசி ஏன் இப்படி கத்துறீங்க? என்னாச்சு?
அம்மா நைட்டு இங்கே ஒரு பேய் வந்துச்சு. அது வந்து எங்களை சாப்பிட்றேன்னு சொல்லுச்சு. வந்து ஜன்னலுக்குள்ளெல்லாம் எட்டி பார்த்துச்சு. எங்களை சாப்பிட்றேன்னு இழுத்துக்கிட்டு போச்சுமா. ஆமா ஆண்டி, எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. நீங்க வரலைன்னா அந்த பேய் எங்களை இந்நேரம் சாப்பிட்டுருக்கோம். பேயெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்களா ஏதோ நினச்சி பயந்துட்டு இருக்கீங்க. அது ஒரு கனவா இருக்கும் உங்களுக்கு. எதுவும் பயப்படாதீங்க. சரி 2 பேரும் போய் ப்ரஷ் பண்ணிட்டு வாங்க. என்னது பேயா? நான் இங்கேயே தானே படுத்திருக்கேன், ஒரு பேயுமே வரலையே. ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? என்ன லக்ஷா, அப்பனா நம்மளுக்கு கனவு தான் வந்துச்சா? பேயெல்லாம் நிஜமாலும் இல்லையா? ஆனா 2 பேருக்கும் எப்படி ஒரே டைம்ல ஒரே மாதிரி கனவு வந்துச்சு? ஐயோ, இங்க பாரு, இங்கதான் இருக்கு அந்த பேய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.